என்னோட பிரதர் வந்து ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட பேர் வந்து ராஜீவ் காந்தி. என்னோட சிஸ்டர் இவங்களும் ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஜூனியரா இருக்கேன். இன்னைக்கு ஒரு மதியம் ஒரு 2:30 மணி போல என்னோட பிரதர் வந்து சிஸ்டரோட ஐடி கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்றதுனால அதை ரெனியூல் பண்றதுக்காக பார் கவுன்சில் போறாரு. ரெனியூல் பண்ணிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார் கவுன்சில் போய் ரெனியூல் பண்ண போறாரு. பார் கவுன்சில் ரெனியூல் பண்ணிட்டு வெளியே வராரு. வெளியே வரும்போது விசிகா தலைவர் திருமாவளவன் அவரோட கார் வந்து வருது. ரோட்ல வரும்போது அந்த கார் வந்து இவரோட பைக்ல இடிச்சிருது. அவர் பின்னாடி திரும்பி பைக்ல பின்னாடி வந்து இடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இடிக்கலாமா தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால இறங்கி போயிட்டு யாருன்னு சொல்லிட்டு பாக்க போறாரு. கார்ல உட்காந்துருக்கிறது. கார்ல உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு விஐபி உட்காந்துருக்காருன்னு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசுறாங்க. திருமாவளவன் கார்ல தான் உட்காந்துருக்காரு. விஐபி உட்காந்துருக்காருன்னு சரி அவரு வந்துறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வண்டி எடுக்கிறாரு. அவர் திருமாவளவன் ஐயா அவரோட கார்ல இருந்து ஒரு 4 பேர் இறங்குறாங்க. பின்னாடி அவர் பின்னாடி 2 கார்ல இருந்து ஒரு 10 பேர் இறங்கி உள்ள ஓடி வந்து 20-25 பேர் கிட்ட ஓடி வந்து இவரை போட்டு சரமாரி என்னோட பிரதரை அந்த வீடியோ எல்லாமே வீடியோ எவிடன்ஸ் எல்லாமே நியூஸ்லயே வந்திருக்கு. எல்லா வீடியோவுமே வண்டியை பிடிச்சி அடிச்சு டிவைடர்ல தூக்கி தள்ளுறாங்க. என்னன்னு கேட்க வரதுக்குள்ள பேசவே விடல. அதுக்கப்புறம் அங்க வந்து போலீஸ் என்ன பண்றாங்கன்னா இவரை ரெஸ்கியூ பண்ணி பார் கவுன்சிலோட கூட்டு போறாங்க. புடிச்சு அழுத்தி இழுத்துட்டு போறாங்க. பார் கவுன்சில் வாங்க மூடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார் கவுன்சிலோட போன அப்புறமேட்டும் அந்த 25 பேர் என்ன பண்றாங்கன்னா பார் கவுன்சில உடைக்கிறாங்க. ஒரு கோவில் மாதிரி அந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்றது வந்து ரொம்ப தப்பு. நான் இது சம்பந்தமான பார் கவுன்சில் எழுதி பேசியிருக்கேன். அவர் திரும்பி என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து போலீஸ் ரெஸ்கியூ பண்ணி அவரை இது கூட்டு போயிடுறாங்க ஸ்டேஷனுக்கு. ஒரு இன்ஜுரி ஆனவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு வரல. அவர் ஒரு ஹெவியான இன்ஜுரி ஆயிருக்கு. தலையில அடிக்காங்க, வயிற்றுல அடிக்காங்க, நெஞ்சில எல்லாத்தையும் அடிக்காங்க. அவர் இன்ஜுரி ஆன ஹாஸ்பிட்டல் கூட்டு வராம ஸ்டேஷன்ல கூட்டு போய் வச்சுக்கிறாங்க. ஒரு 3 மணி நேரம் ஸ்டேஷன்ல வச்சிருந்து அவரை வெளியே விடாம உங்களை நீங்க வெளியே போனா 200 பேர் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சொல்லி வெளியே போன உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்பயே ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன் சொல்றாரு. எனக்கு வந்து ரொம்ப சிவியரா செஸ்ட் பெயின் வருது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. நீங்க என்ன தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, அப்புறமேட்டு நம்ம என்னவோ பாத்துக்கலாம் அப்படின்றாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டி இருந்து பிரஷர் வருது, எங்களுக்கு பிரஷர் வருதுன்னா என்ன பிரஷர் வருது? பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கூட ரிசீவ் பண்ண மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு கட்சி தலைவர் தானே, ஒரு சிட்டிங் எம்பி தானே, அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியா இருந்து இறங்கி இந்த மாதிரி படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுமா இல்லையா? சரி ஏதோ தப்பு நடந்துச்சுப்பா, நம்ம மேல தப்பா அவங்க மேல தப்பா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போகணுமா இல்லையா? அவர் கார்ல உட்காந்து போய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவங்க கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, நாங்க கூட கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண மாட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணாம என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்படி என்னதான் அவங்களுக்கு ஆளுங்கட்சி வந்து பிரஷர் வருது, இந்த மாதிரி பிரஷர் வருது அப்படின்றது புரிய மாட்டேது. அப்படிதான் சொல்றாங்க ஓப்பனாவே. போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு பிரஷர் வருது, என்ன விட்டுருங்க, எங்களுக்கு பிரஷர் வருது, எங்களை விட்டுருங்க, நாங்க எதுவும் எடுக்க முடியாது. அப்புறமேட்டு அவர் வந்து மயக்கமாயிட்டாரு போலீஸ் ஸ்டேஷன்லயே. அதுக்கப்புறம் நாங்க அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து சேர்க்கிறோம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. போன் மேல போன் வந்துட்டு இருக்கு. அந்த கட்சியில இருந்து எங்களுக்கு த்ரெட்டனிங் பண்ணிடுறாங்க யாராவது போன் பண்ணி.